ஹாய், வாங்க இன்றைக்கி மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாம். மீன் குழம்பு ரெசிபி போட சொல்லி கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி கவலை மீன் தான் கிடச்சிது. கவலை மீன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள், சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். புளி, மாங்காய், 3 கத்திரிக்காய், 2 வெங்காயம், 1 முருங்கைக்காய், 2 தக்காளி, பூண்டு கொஞ்சம். இதெல்லாம் அரிஞ்சு எடுத்துக்குவோம். இதை இப்போ ஊற வைப்போம். உப்பு, இப்போ ஊற வச்சாச்சு. இதெல்லாம் அரிஞ்சு எடுக்கிற வரைக்கும் புளி ஊறட்டும். இப்போ அரிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ தாளித்து விடுவோம். வாங்க தாளிக்கு. வெங்காயம் மீன் குழம்புக்கு இந்த மாதிரி தான் அரியணும் எப்பயுமே. வெங்காயம் தக்காளியும் பாருங்கள். பூண்டு நம்ம தட்டி போடுவோம். முழுசாக போடாமல் தட்டி போட்டால் வாசனையாக இருக்கும். கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் பாருங்கள், கொஞ்சமாக வாசனைக்கு வெந்தயம், சீரகம் கொஞ்சமாக, பூண்டு தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 4 பச்சை மிளகா. இப்போ நான் செய்கிறது கிராமத்து மீன் குழம்பு. பாருங்கள், பூண்டு மாதிரி செவந்த பிறகு வெங்காயத்தை போடணும். வெங்காயம், அடுத்து தக்காளி, வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கணுன்னா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, சால்ட் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் கொத்து கொத்தாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க பாருங்கள். நல்லா பூச்சிக்கு இல்லாமல் பார்த்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கட் பண்ணி கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கணும் பாருங்கள். நல்லா வதங்கிருக்கு பாருங்கள் எப்படி. இந்த மாதிரி வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது புளியை ஊற்றும். கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றும். புளியை ஊற்றி வச்சு மிளகாத்தூள் போடும். குழம்பு மிளகாத்தூள் பாருங்கள், வீட்டில் அரைச்சது தூள். இதால் 3 கரண்டி போடணும். 2 3 கரண்டி.
இப்போது மீன் குழம்பு தாளித்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோன்னா முருங்கைக்காயை போடுவோம். அது வரைக்கும் சாப்பாடு ரெடி ஆகுது. சூடாக சாப்பாடு அடித்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் வாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு முருங்கைக்காயை போடுவோம். இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் போடுவோம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு மாங்காய் போடணும். பாருங்கள், குழம்பு கொஞ்சம் கொதிச்சிச்சு, மாங்காய் போடும். மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ மாங்காய் போட்டாச்சு. மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டாச்சு. இப்போ மீனை போடுவோம். மீனை போட்டு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது மீன். சுவையான மீன் குழம்பு ரெடி. பாருங்கள், கிராமத்து மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு ரெடி. இங்கே பாருங்கள், சுவையான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கிராமத்து மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.